அப்படின்றத சொல்லியிருக்கோம். சாரி, அது மட்டும் இப்போதைக்கு பத்தாது இல்லையா? குழந்தைங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணி டெய்லி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலில் வந்து ஸ்டடீஸை தான் நம்ம ஸ்கூலில் போய் பேசணும். வணக்கம், நான் இப்போ பேட்டில் படம் பார்த்தேன். என் கூட கோ ஆக்டர் நடிச்ச அர்ஜுன் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக படம் வந்து பார்க்க. படம் வந்து ஒரு சின்ன படமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கதைகள்லாம் உள்ளே சொல்லியிருக்காங்க. இல்லை, தப்பு ரைட்னு சொல்கிறது வரல. சின்ன படம் பெரிய படங்கள் என்னென்னு சொல்கிறதுனா, இப்போது பெரிய ப்ரொமோஷன் இல்லாமல், பெரிய ஒரு நட்சத்திர படம் இல்லாமல், அதுதான் சின்ன படம் சொல்ல நான் வரேன். மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்ல வரல. இது அரசியலாக எனக்கு பேசணும்னு தெரியல. இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள். கல்வியை பற்றி அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டியதாக இருக்குது சினிமா மூலிமா. அது இந்த படத்து மூலிமா சின்னதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மொத்த படக்குழுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. அர்ஜுன் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக அவன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படம் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. மேலும் மேலும் அவன் நிறைய படம் கிடைக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். ஜீவா யார்? மியூசிக் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தில் பேட்டில் தானே ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்ல கான்செப்டே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா கல்வியோட இதுதான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். நல்லா இருக்கு. சக்ஸஸ் ஆகிறத பற்றி பேசுறதை தாண்டி எந்த இடத்துல நம்ம வந்து எங்கே நிற்கிறோன்றது முக்கியம். சில பேரால் வந்து எங்கே ஒன்றாலும் ஓடி போய் நிற்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா விதமான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து இந்த சினிமா உலகத்தில் ஒரு படம் எடுத்து இங்கே வந்து நாராயணன் நிற்கிறது என்பது வந்து எனக்கெல்லாம் வந்து எல்லையற்ற மகிழ்ச்சி. அது சார் படம். ஆமாம், ரேப் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எஜுகேஷன், இந்த பெருக்க எஜுகேஷன் பற்றி சொல்கிறாங்க. தனியார் நிறுவனம்லாம் பற்றி சொல்கிறாங்க. நல்ல படம் ப்ரோ, சூப்பராக. சண்டைலாம் இல்லை ப்ரோ. இல்லை, சண்டைலாம் இல்லை ப்ரோ. ரேப் பற்றி தான் ப்ரோ படம். சூப்பராக இருந்தது. ரேப்பு ஒரு இதுவாக மெயினாக வச்சு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் பற்றி அங்கே நடக்கிற இதுலாம் பற்றி போட்டிருக்காங்க. அதுதான் ப்ரோ உண்மையான அந்த விஷயமா தான் இருக்குது. சூப்பர் படம். ரேப் பற்றி ரேப்னா தூய தமிழ் வச்சு பாடுறாங்க. கொஞ்சம் சில பேர் இங்கிலீஷ் தமிழ் பாடுறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சுந்தரம் படம் வந்து நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ப்ரைவேட் ஸ்கூலோட டார்க் சைட் தானே காமிச்சிருக்காங்க பேஸ் படத்தில். அதில் வந்து ஒரு ரேப்பர் இங்கே நார்மல் ஸ்லம் பீப்புள்லேருந்து ஒருத்தன் போய் மேலே ஷைன் ஆகிறான். அவன் ஷைன் ஆகிறது வந்து பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் கேட்டு தானே படம். அவன் ஷைன் ஆகிறது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் பிடிக்குது. அந்த மாதிரி தானே. சூப்பராக இருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம்னால அவர் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் பண்ணலாம். சூப்பராக தானே பண்ணியிருக்காரு ப்ரோ. அதுதான் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து தனியார் பள்ளி இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். பார்த்து தான் ப்ரோ வரேன். ப்ரோ கண்டிப்பாக இல்லை ப்ரோ. அதுதான் இப்போ நல்ல எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலும் இப்போ நல்லா கிடைக்குதுன்னா வந்து அந்த புரிதல் வேணும். எல்லாரும் பணத்தை போய் அங்கே போய் கொட்டுறாங்க. ஓகேவா? கிடைக்கணும் நிறையா எஜுகேஷனை. ஆனால் அங்கே இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க தரமான கல்வி உங்களை கிடைக்க தான் பார்க்கணும். ஓகேவா? வெறும் குழந்தைங்க சொல்கிறத நம்பாமல் அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி வச்சு டீச்சர்ஸ் சொல்கிறாங்களே, அதை மட்டும் நம்பிட்டு குழந்தைங்களை வெறும் படிங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே சொல்லி தருவாங்க. பட் இது புரிதல் இல்லாத தான் நடக்கிறாங்க. ப்ரோ ரேப் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஓகேவா? பாட்டு வந்து இப்போ எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கு. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கல்வியை வந்து எல்லாருமே கல்வி ரீதியான சம்மந்தப்பட்ட படம் தான். கல்வியை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு பதிலாக கவர்மெண்ட்டே கல்விக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத படம் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம். அதாவது உண்மை தானே. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்லாருமே கேவலமாக நினைக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா நல்லா
நல்லா சொல்லி தருவாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்து யாரும் பார்க்கறது இல்லை. அதனால எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்லது. நிறைய எஜுகேஷன் நல்லா கற்றுக்கலாம். எனக்கு வந்து இந்த ரேப் மூலியமாக எல்லாமே தெரிய வைக்கிறது அது பிடிச்சிருந்துச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இது மாதிரி தெரியாமல் நமக்கு தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆமாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக இவங்க வந்து தனியார் நடத்துகிற பள்ளியிலையும் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணலாம், எஜுகேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை விமர்சி அவேர்னஸ்க்கான படம் தான் இது. நல்லா இருந்துச்சு. மேபி சில பேருக்கு பேட்டில்ன்றது அதுதான். இந்த இவங்க வந்து இப்போ போராடுறாங்க, அதுதான் வந்து பேட்டில். போராடுறதுக்கு பேர் தான் பேட்டில். ஸோ அவங்க வந்து அதுக்காக அவேர்னஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்கணும், கல்வி வந்து இலவசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ரேப்புன்றது இப்போ ட்ரெண்டிங்காக போகிறது. ஸோ அதை வச்சு மக்களை வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இது ப்ரைவேட். ஆமாம். பாட்டெல்லாம் செமையாக இருந்துச்சு. படம் வந்து நல்ல படம்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் வந்து இவங்களோட அக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை புரிஞ்சு படம் எடுத்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வராங்க. அவங்களுக்குமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் இது. ரேப் தான் படமே. அவங்க வந்து சொல்கிறது வந்து நார்மலாக கதை மாதிரி சொல்ல, ஃபுல்லாகவே ரேப்பில் தான் கொண்டு வராங்க. எல்லாமே ரேப்பில் தான் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. சொல்லு சொல்லு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. இந்த படம் ஏன் பார்க்கணுன்னா, அரசியல் இதெல்லாம் தாண்டி அதிகாரத்துக்கும் இங்கே இருக்கிற ஆதிக்கமான மக்களுக்கு மத்தியில் எளிமை மக்களுக்கு ஒரு ஸ்டடீஸ்ன்றது வெறும் வியாபார ரீதியை தாண்டி ஒரு பணம், அதெல்லாம் தாண்டி டெக்னாலஜிஸ் எதை யூஸ் பண்ணணும். இன்றைக்கி ஒரு சராசரியாக இருக்கிற இந்த சூழலில் வந்து டெக்னாலஜி ஆபத்தும் கிடையாது. அதில் வந்து இதில் யாரை சுட்டி காட்டுறாங்கன்றதை தாண்டி அந்த சூழல் ஏற்படுறதுக்கு காரணமான சில விஷயங்களை நாம் என்னவா புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் புரிஞ்சிருக்கிறது சரியா இல்லையான்றது தான் இங்கே அதுதான் பேரண்ட்ஸ் மத்தியாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். இதுக்கும் இவங்க புரிதலுக்கும் ஆதிக்கத்தில் இருக்கிற அதிகாரமான பெரிய ஆட்களுக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த இடைவெளி தான் இந்த படம் நான் நினைக்கிறேன். பேட்டில்ன்ற படம் இதில் ஹீரோ ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. முதல் படம் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பார்த்து மற்ற பசங்க படிக்கிறாங்க நான் படிக்கணும்னு இல்லாமல் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணும். அதனால தான் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்னு போய் அவங்க லாஸ்ட்டாக மனு கிளைமேக்ஸில் கொடுக்குறாங்க. அதுதான் நல்லா இருக்கு. அதெல்லாம் இனிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது சொல்லுது மக்களுக்கு இது பண்ணணும். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆள் இருக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. நல்லா ஜாலியாக படம் பார்க்கலாம். கருத்து இல்லை சார், சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரியான முறையில் டீச்சிங் இல்லை, அப்படி இல்லை சொன்னதோடு தான் நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறோம். ஆனால் ப்ரைவேட்லேயே இந்த அளவுக்கு கொடுமை இருக்குது.
இப்போ இது படம் மூலமாக நமக்கு காட்டிட்டாங்க. ப்ரைவேட்டில் வந்து இந்த ஸ்கூலில் வந்து இவ்வளோ அக்காம் நடக்குது, ஒவ்வொரு பசங்களும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து பெற்றவங்க இல்லை, டீச்சர்ஸுக்கு காரணமாக இருப்பாங்க, சேர்மனுக்கு காரணமாக இருப்பாங்க. அங்கே ஸ்கூலில் நடந்தது என்ன பிரச்சனைன்ட்டு கண்டிப்பாக வந்து பசங்க பேரண்ட்ஸும் போய் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். பசங்களுக்கு ஏங்க வந்து ஒரே டெஸ்ட்டு ஒரே வந்து ஒரினஸ்ன்றாங்க, மன உடச்சல ஆளாகிறாங்க, அது என்னங்க பிரச்சனைன்னு பேரண்ட்ஸுக்கு வந்து கேட்க தவறிடுறாங்க. அதுக்கு இன்னும் சரியாக அர்த்தம் கேட்குறீங்களா? சரி, எனக்கு தெரியல சார், அந்த அளவு ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து எனக்கு தெரியல. அது வேணா ஓகே, ரெஃபர் பண்ணி ஆமாங்க கதை அது நம்ம வந்து நம்ம கதாநாயகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை பேர் இருக்குல்ல சார், அது கூட சேர்த்துக்கிட்டா இது இப்போ நான் கூட தான் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜின்ற அது நமக்கு நம்மளே வச்சுக்கிறது தான். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறோமா, அதுதான் மெயின். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் பல விஷயங்கள் நம்ம பேசலாம் கதையா, ஆனால் நிஜ வாழ்க்கையிலே வந்துன்னா இந்த மாதிரியான கல்வி வியாபார மயமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு போராளி அந்த மாதிரியான போராட்டத்தில் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நிறைய இழந்திருக்காப்புல. அப்போது தான் தன்னுடைய இள வயதில் பார்த்த ஒரு மிக முக்கியமான கருப்பொருளை கல்வி வியாபார மயமாக்கலுக்கு எதிராக அரசு பள்ளியை பாதுகாப்பதற்காக செயலாற்றியதே தனக்கு கிடைத்த முதல் திரைப்படத்தில் ஒரு திரை வடிவமாக கொடுக்க முயற்சி எடுத்திருக்கிறாரு. எனவே அந்த வகையில் வந்து இயக்குனர் நாராயணன் வந்து தமிழ் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்து வந்து எனக்கு வந்து ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி. இதில் முக்கியம் அதாவது என்னென்னா, இன்னைக்கு நம்முடைய சமகால சிக்கல் வந்து வேற வேற வடிவத்தில் இருக்குது. இந்த சிக்கல்கள் வந்து என்னென்னா வந்து ஒரு பொதுவான ஒரு உரையாடல் வந்து இன்னைக்கு சமூகத்தில் நடக்காமல் இருக்குது. நம்ம எல்லாருமே என்னென்னா ஒரு போட்டி நிறைந்த ஊரில் ஜெயிக்கணும் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளை ஜெயிக்கணும் ஓட வச்சுட்டே இருக்கிறது தான் இன்றைய முதலாளித்துவத்துடைய கட்டமைப்பு. இது அப்படி இருக்க சூழலில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி எங்கே நம்ம இழக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்வில் வந்து எந்த விதமான மாற்றம் நடக்குது, அதில் நாம் எப்படி வந்து இடையீடு செய்யணும் என்பது குறித்து ஒரு நிதானமாக நம்ம வந்து பார்க்கணுன்றதை அந்த படம் சொல்லுது. ஸோ கல்வித்துறையில் குழந்தைங்க படிக்கிறாங்களா, பாஸ் ஆகிறாங்க என்பதை தாண்டி குழந்தைகளோட மனதோடு உரையாட வேண்டியிருக்கு. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னன்னா ஒரு முன்னாடி குழந்தைகள் தான் பால் புட்டி தூக்கி வாயில் வைப்பாங்க, இப்போ மொபைல் ஃபோனை கொடுத்துருவாங்க. ஸோ மொபைல் ஃபோனை கொடுத்தோன்னா குழந்தை என்னன்னா அது வந்து மொபைல் ஃபோனை வந்து அந்த குழந்தை எப்படி கையாளதை பார்த்து தாத்தா பாட்டிக்கிலேருந்து அப்பாக்கெல்லாம் ரொம்ப வியப்படைக்கிறாங்க. ஸோ அந்த வியப்பு என்பதை தாண்டினா நம்ம அந்த குழந்தைகிட்ட எப்போ வந்து மொபைல் ஃபோன் எடுத்துமே விளையாட்டுக்காக கொடுக்குறோமோ அதை தாண்டி அதை உலகத்துலேருந்து நம்ம விலகி நின்று அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, கல்வி கொடுக்கின்ற இடத்துலையே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொன்று அதை தாண்டி ஒன்றுன்னா பிள்ளைங்க அப்பா அம்மாக்களும் உரையாடணும், அம்மாவும் அப்பாவும் பேசணும், குழந்தைகளோட உரையாடணும். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வந்து மனிதர்களும் உரையாடுறது வந்து இன்னைக்கு வந்து குறைந்து போயிட்டு இயந்திரங்களோடு நம்ம உரையாடி கொண்டிருக்கின்றோம். ரீல்ஸில் பார்த்து சிரிக்கிறோம், ஆனால் எதிர்க்க இருக்க மனுஷனை பார்த்து முறைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அதை தான் இந்த படத்தில் வந்து பேசுவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு.